மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் லாங் ஆன்சர் கொஸ்டின் 7 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V is equal to 1/4πε0 Q/R. அதாவது அந்த சார்ஜுக்கும் எந்த பாயிண்ட் மேலே அது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் போடுதோ அந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராம்குள்ளே வருவோம். இப்போ பாயிண்ட் பியில் ஒரு ப்ளஸ் க்யூ சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் ஏல ஒரு மைனஸ் க்யூ சார்ஜ் இருக்குது. இப்போ பிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து R1, ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து R2, அதே போல் ஓக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது பொட்டன்ஷியல் அட் P, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் அட் P டியூ டு யாரால? ப்ளஸ் க்யூ சார்ஜ்னால, டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜ் ஈக்குவல் டு பாருங்கள் 1/4πε0. அதில் வந்து மாற்றம் இல்லை. அந்த சார்ஜ் எவ்வளோ? க்யூ. ஓகே, அதுலேயும் மாற்றம் இல்லை. பட் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1. ஸோ பை R1. ஓகேவா? சரி, பொட்டன்ஷியல் அட் P டியூ டு மைனஸ் க்யூ சார்ஜ். இப்போ பாருங்கள், மைனஸ் க்யூ சார்ஜ் இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ மைனஸ் க்யூ சார்ஜுக்கும் P என்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R2. அப்போது இது மைனஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு மைனஸ், அதாவது மைனஸ் க்யூ போடணும். அந்த மைனஸ் நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். -1/4πε0 Q/R2. ஏன்னா பிக்கும் ஏக்குமான டிஸ்டன்ஸ் வந்து R2. புரியுதா உங்களுக்கு? இப்போது டோட்டல் பொட்டன்ஷியலுக்கு வரும். டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P ஈக்குவல் டு, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா நமக்கு வரும் இல்லையா? ஸோ அது வந்து என்ன சிம்பிள் கொடுப்போம்? V. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே 1/4πε0 காமனாக இருக்குது. அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு Q காமனாக இருக்குது. பாருங்கள், இதுலேயும் Q இருக்குது, இதுலேயும் Q இருக்குது. அதையும் நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அது போக, அதாவது Q/4πε0 போக இங்கே என்ன மீந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1/R1 மீந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 1/R2 மீந்திருக்கு. ஓகேவா? இப்போது இந்த 1/R1 தனியாக கண்டுபிடிக்கணும், 1/R2 நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஓகே, நான் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதாப்பா? இந்த ஈக்குவேஷன் 1ல் தான் 1/R1 1/R2 நம்ம தனியாக கண்டுபிடிச்சி மறுபடியும் ரீசப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் ட்ரையாங்கிள் OBP. இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பை கொசைன் லா, நம்ம 11th படிச்சல கொசைன் லா, அந்த கொசைன் லா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதாவது அது என்ன சொல்லுதுன்னு, அந்த லா R1 ஏதாவது ஒரு சைடுக்கு ஸ்கொயர் பண்ணால் R1க்கு ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ். பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ A, இந்த சைடு எவ்வளோ R, அதாவது அதர் டூ சைடுக்கு ஸ்கொயர் பண்ணணும், கூட்டணும். R² + A². ஸோ ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டேன். அப்புறம் மைனஸ் அந்த ரெண்டு சைடோட மல்டிப்ளிகேஷன் 2RA cos θ. ஓகேவா? பாருங்கள், இந்த ஆங்கிள் தீட்டான்னா இது டோட்டலாக இந்த ஆங்கிள் 180. அப்போ இது தீட்டான்னா இது 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ 2RA cos θ. இதுதான் கொசைன் லா. ஓகேவா? சரி, கொசைன் லா யூஸ் பண்ணி நான் இப்படி எழுதிட்டேன். ஃபர்தராக R1² அப்படியே இருக்கட்டும். நல்லா கவனிங்கப்பா. இதுலேருந்து நான் எல்லாத்துலேருந்து ஒரு R² காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ R² காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த R² இந்த இடத்துல 1 வரும். இங்கே A²/R² வரும். இங்கே 2RA cos θ/R² அப்படின்னு வரும். நீங்கள் டவுட் இருந்தால் R² திரும்பவும் உள்ளே கொடுத்து பார்த்துக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ ஒரு Rக்கு ஒரு R இங்கே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த A அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R கூட கம்பேர் பண்ணால் ரொம்ப 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 சின்ன வேல்யூ. அதாவது R இஸ் மச் கிரேட்டர் தென் A. சப்போஸ் நான் A வந்து 1ன்னு வச்சுக்கிறேன், R வந்து ஒரு 10,000 அல்லது 1 லேக்னு எடுத்துக்கிறேன்பா. அப்படி எடுத்துக்கும்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00001 அப்படின்னு வரும். ரொம்ப சின்ன வேல்யூ இல்லையா? ஸோ நான் இந்த A²/R² நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ வி இக்னோர் A²/R². அப்போது R1² நமக்கு என்ன கிடைக்குன்னா
என்ன இருக்குது வெளியே, ஆர் ஸ்கொயர் வெளியே இருக்குது. அது போக 1 அப்படியே வரும். நான் இந்த டேர்மை விட்டுடுறேன், ஏன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டேன். மைனஸ் ஆர் 2a cos theta பை ஆர். புரியுதாப்பா? சரி, இப்போது ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடலாம். நமக்கு தேவை 1/r1 இல்லையா? ஸோ டேக் ஸ்கொயர் ரூட் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும், r1 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் r1, r ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் r. இந்த ப்ராக்கெட்டுக்கு ரூட் எடுத்தால் பவர் 1/2 போட்டுக்கலாம். அதாவது ரூட் போடுறதுக்கு பதிலாக பவர் 1/2, 2a cos theta பை ஆர் பவர் 1/2. இப்போது எனக்கு என்ன வேணும், r1 எனக்கு வேண்டாம், 1/r1 தான் எனக்கு வேண்டும். அப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் போத் சைட். அப்போ கவனிங்க, இது 1/r1 மாறிடும், இது 1/rன்னு மாறிடும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது பவர் நெகட்டிவ் ஆகிடும். புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா 1 + x பவர் -n அப்படின்னு பவர் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் நான் எழுதுகிறேன் பாருங்கள். 1 - nx ஃபர்தராக இன்னும் டேர்ம்ஸு. ஓகேவா? அதே 1 - x பவர் -n இருந்ததுன்னா 1 + nx ஃபர்தராக இன்னும் டேர்ம்ஸ் இருக்குது. இதுதான் பைனோமியல் தியரம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் பைனோமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடில் இருக்க 1/r1 அப்படியே, 1/r அப்படியே. ஆனால் இந்த ப்ராக்கெட் என்னவா மாறும்னா நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள். அப்போ 1 + n யார், -1/2. கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே தியரம் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ ப்ளஸ் nx தான் 1/2. எக்ஸுக்கு பதிலாக இந்த என்டையர் திங் 2a cos theta பை ஆர். ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம், 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போது நமக்கு ஃபைனலாக 1/r1 = 1/r × 1 + a cos theta பை ஆர் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதே போல் நம்ம 1/r2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது மறுபடியும் இந்த டயக்ராம் கொள்வாங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதாவது ட்ரையாங்கிள் OAP எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் OAP இப்படி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, r2. இது எவ்வளோ, a. இது எவ்வளோ, r. ஓகேவா? ஸோ இன் ட்ரையாங்கிள் OAP பை கொசைன் லா. கொசைன் லான்னா எழுதுங்க, லா ஆஃப் கொசைன்னு எழுதுங்க, ரெண்டு ஒன்று தான். பை கொசைன் லா எதுக்கு ஸ்கொயர் பண்ண போகிறேன், r2க்கு ஸ்கொயர் பண்ண போகிறேன், r2 ஸ்கொயர். அப்போ அதர் 2 சைட்ஸ் யார், r ஸ்கொயர் a ஸ்கொயர், அப்புறம் ஒரு -2ra. இப்போது மறுபடியும் இங்கே வாங்க, இந்த ஆங்கிள் பாருங்கள் 180 - θ. ஓகேவா? ஸோ 180 - θ cos 180 - θ. இப்போ மறுபடியும் உங்களை 11th கூப்பிட்டு போகிறேன். 11th ஆல் சில்வர் டீ கப்ஸ் படித்தோம் இல்லையா? ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட், அதாவது 180 - θ அல்லது π - θ, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காசோட நிலைமை மைனஸு. அப்போது காஸ் 180 - θன்றதும் ஒன்று தான், மைனஸ் காஸ் தீட்டானாலும் ஒன்று தான். அப்போ என்ன ஆகிடும்னா இங்கே -cos θ வந்துடும். ஓகேவா? ஸோ திரும்ப நான் எழுதியே காட்டிடுறேன் உங்களுக்கு. -2ra -cos θ. புரியுதாப்பா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ r2 ஸ்கொயர் = r ஸ்கொயர் + a ஸ்கொயர் + 2ra cos θ. இப்போ மறுபடியும் இந்த r ஸ்கொயரை நான் வெளியே எடுக்க போகிறேன். அங்கே முன்ன பண்ணமே அதே தான், r2 ஸ்கொயர் = r ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். அது போக 1 + a ஸ்கொயர் கடியில் ஒரு r ஸ்கொயர் போடணும், 2ra cos θ கடியில் ஒரு r ஸ்கொயர் போடணும். அப்போது இங்கே இந்த ஒரு ஆருக்கு ஒரு r கட் பண்ணிக்கலாம். இது வந்து r வந்து மச் மோர் கிரேட்டர் தென் a, அதனால் இந்த டேர்மையை இக்னோர் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் r2 ஸ்கொயர் = r ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஸ்ட்ரெயிட்டாக இந்த டேர்ம் எழுதிக்கோங்க, ப்ளஸ் 2a cos θ பை r. ஓகேவா? இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும், r2 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் r2 வந்துடும், r ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் r வந்துடும். இந்த ப்ராக்கெட்டுக்கு ரூட் எடுத்தால் பவர் 1/2 வந்துடும். 2a cos θ பை r பவர் 1/2. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம், ரெண்டு சைட்லையும் ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும், 1/r2 வந்துடும், இது 1/rன்னு வந்துடும். ப்ராக்கெட்டுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் பவர் -1/2 வந்துடும். ஓகேவா? 1 + 2a cos θ
பை ஆர் இதனோட பவர் வந்து மைனஸ் ஆகிடும் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது. ஓகேவா? அது ஏன் எதுக்குன்னு அந்த ஈக்குவேஷன் 2 எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ தான் இந்த ப்ராக்கெட்டுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், பைனோமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் பைனோமியல் தியரம் இந்த சைடில் 1/r2 அப்படியே தான், 1/r அப்படியே தான். பட் இந்த ப்ராக்கெட்டுக்கு மட்டும் இந்த பவரை நம்ம அவாய்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் பைனோமியல் தியரம். பாருங்கள், பைனோமியல் தியரம் என்ன சொல்லுது, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். 1 மைனஸ் nx ஃபஸ்ட்டு 2 டேர்ம் தட்டு தான் நமக்கு தேவை. ஸோ 1 மைனஸ் n யார், 1/2. ஸோ 1/2 x யார், இந்த என்டையர் திங் 2a cos theta பை r. 2 கேன்சல் ஆன பிறகு நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r இன்ட்டு 1 மைனஸ் a cos theta பை r. ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் 3 எடுத்து நம்ம 1ல் போட போகிறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. v is equal to 1/4 epsilon naught q into 1/r1 minus 1/r2. ஓகேவா? ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேங்க. நான் வந்து அந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறேன் யூஸிங் 2 and 3. அப்போ v is equal to 1/4 epsilon naught q அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/r1க்கான ஆன்சர் எதில் இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்குது. பாருங்கள், 1/r into 1 plus a cos theta by r. அப்புறம் நடுவில் மைனஸ் சிம்பிள் பாருங்கள், நடுவில் மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் 1/r2க்கு பதிலாக தோ இந்த ஆன்சர் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நல்லா கவனிங்க, 1/4 epsilon naught இது ஒன்றும் பண்ணல, q அப்படியே இருக்குது. இப்போ ரெண்டுத்துலையுமே 1/r காமனாக இருக்குது, எடுத்துடலாமா வெளியா, 1/r காமனாக வெளியே எடுத்துடலாம். அது போக இங்கே என்ன மீந்திருக்கு, 1 plus a cos theta by r. இந்த 1/r தான் வெளியே எடுத்துட்டோம்ல காமனா. அப்போது இந்த மைனஸை உள்ளே கொடுத்துடலாம். அப்போ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a cos theta by r. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா +1 -1 கேன்சல் பண்ணிடலாமா, +1 -1 கேன்சல் பண்ண பிறகு 2 times of a cos theta by r. பாருங்கள், ரெண்டும் சேம் டேர்ம்ஸு. அப்போது 1/4 epsilon naught q 1/r into 2a cos theta by r. புரியுதாப்பா? ஓகே, அப்போது மேலே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே பிரிக்கலாம். 2aq cos theta மேலே நியூமரேட்டரில், கீழே 4 epsilon naught r into r r ஸ்கொயர். இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், அதாவது 2aq பதிலாக p அப்படின்னு எழுதலாமா, 2aq ஈக்குவல் டு p. அப்போது இந்த 2aq பதிலாக நான் p போட்டுக்கிறேன். ஸோ இது திரும்ப பிரித்து எழுதிக்கலாம், 1/4 epsilon naught. ஏன்னா அது வந்து k, அதனால் தனியாக வச்சுக்கலாம். 2aq பதிலாக இந்த 2aq பதிலாக p சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஒரு p போட்டாச்சு, ஒரு cos theta இருக்குது, பை நீந்திருக்கிறது r ஸ்கொயர். ஓகேவா? பை r ஸ்கொயர். மறுபடியும் p cos thetaக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், அதாவது வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது p cos theta ஈக்குவல் டு ஒரு p வெக்டார் டாட் ஒரு r கேப், அதாவது இந்த டைரக்ஷன். ஸோ நான் p cos thetaக்கு பதிலாக இந்த p வெக்டார் டாட் r கேப் எழுதிக்கிறேன். p வெக்டார் டாட் r கேப் பை r ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். எப்போ இது, அதாவது r வந்து மச் மோர் லார்ஜர் தென் ஏவாக இருக்கும்போது. ஓகேவா? இப்போ நம்ம சம் ஸ்பெஷல் கேஸஸ்க்கு வருவோம். சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன ஆகிடும், இந்த ஈக்குவேஷனை கவனிங்க. தீட்டா ஈக்குவல் டு 0 வந்தால் காஸ் 0னுடைய வேல்யூ வந்து 1, காஸ் 180னுடைய வேல்யூ வந்து -1, காஸ் 90னுடைய வேல்யூ, காஸ் 90 டிகிரி வேல்யூ என்ன, 0. ஸோ காஸ், அதாவது தீட்டா வந்து 0 இருக்கும்போது இது எப்படி மாறும், v is equal to, நல்லா கவனிங்க, இங்கே என்ன வந்துடும், 1 வந்துடும் இல்லையா. அப்போ 1/4 epsilon naught ஒரு p மட்டும் வரும், கீழே r ஸ்கொயர் வந்துடும். சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி இருந்தால், அதாவது இந்த பாயிண்ட் வந்து படுக்கை கோட்டில், படுக்கை வசமாக ஆரிஜென்டல் லைனாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பிங்கிற பாயிண்ட்டு, அப்போது
இது வந்து மைனஸ் வேல்யூ. அப்போ v is equal to minus 1 by 4 pi epsilon naught minus 1 by 4 pi epsilon naught p by r square. அதே தான் இது, பட் என்னன்னா மைனஸ் வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் ஒன்று, காஸ் 180 வேல்யூ மைனஸ் ஒன்று. சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, அதாவது பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா, அந்த பிங்கிற பாயிண்ட்டு பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா v is equal to 0. ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ வந்தாலே மொத்தமே ஜீரோ ஆகிடும் இல்லையா? ஸோ ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ when theta equal to 90 degree v is equal to 0. ஸோ இதுதான் 3 ஸ்பெஷல் கேசஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.